Welcome to my channel. என் சேனல் நேம் சுமதி ஆனந்த் ஆரி டிசைனர்ஸ். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோவில் வந்து ஸ்டோன் செயின் ஒர்க் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம் ஆரியில். ஸோ அதுக்காக இந்த ஸ்டோன் செயின் வந்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் நான். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து பேட்ச் ஒர்க் எப்படி பண்ணலான்றதையும் லேர்ன் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த செயின் ஸ்டிச்சஸில் வந்து இது வந்து அந்த கை காமி நான் சொல்லும்போது ஐயோ ஓடிட்டுருக்கு தர எடிட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டிராஃப்ட் பிரகாரம் நம்ம இந்த ஸ்டிச்சஸ் வந்து இப்படி கொடுத்து இங்கே வாங்கி இந்த ஆப்போசிட்டில் ரெண்டு பக்கமும் ஸ்டிச்சஸ் வரா மாதிரி நம்ம இந்த ஸ்டோன் செயினில் நம்ம ஸ்டிச் கொடுக்க போகிறோம் இந்த டிராஃப்டை பேஸ் பண்ணி. இப்போ பாருங்கள் வீடியோவில் எப்படி நான் ஸ்டிச்சஸ் போடுறேன்னுட்டு. ஸோ ஸ்டோன்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கிறதுனால ரெண்டு ஸ்டோன் கூட தள்ளி பண்ணலாம், ஆர் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டோனுக்குள்ளேயும் நம்ம ஸ்டிச் கொடுத்துட்டு வரலாம். கேப் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு ஸ்டோன் நடுவில் ஒரு ஸ்டிச்சஸ் இருக்கணும். ரொம்ப தள்ளி தள்ளி கொடுத்திங்கன்னா லுக் நல்லா இருக்காது. எப்போவுமே வந்து ஸ்டோன் செயின் ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரெண்டு சைட்லேயும் நம்ம வந்து செயின் ஸ்டிச்சு ஜரியில் கொடுத்தாலும் சரி, சில்க் த்ரெட்டில் கொடுத்தாலும் சரி, எல்லா ஒர்க்கும் பண்ணதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்தா தான் வந்து அதோட ஃபினிஷ் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த டிராஃப்ட் போலையே நம்ம அங்கே ஸ்டிச் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து ஹாஃப் ஒயிட் த்ரெட்டில் ஸ்விங் த்ரெட்டில் தான் நம்ம இதை பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு யூஸ் பண்ணுற நீடில் பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் செயின் ஸ்டிச் போடுற நீடில் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பீட் ஒர்க்லாம் போடும்போதும் நார்மல் செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணுற நீடில் யூஸ் பண்ணலாம். கற்று முடித்ததுக்கப்புறம் இந்த இடத்துல பேட்ச் ஒர்க்காக அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பீட் ஒர்க் பண்ணுறோம். எப்போவுமே வந்து திலகம் ஷேப்புக்கு வந்து டாப்லேருந்து தான் நேரோவான பொசிஷன்லேருந்து தான் ஆரம்பித்து ஒர்க் பண்ணணும். ஒரு ரெண்டு பீடு கோத்துட்டு நம்ம ஒர்க்க ஆரம்பித்தோம்னா போதும். ஸோ ஸ்லோவாக த்ரெட் இறக்கி பீடு வந்து நம்ம ஃபஸ்ட்டே இன்சர்ட் பண்ணிவிட்டு நிறைய அதுக்கப்புறம் ரெண்டாக இறக்கலாம், ஆர் தனித்தனியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம். ஸோ இப்போ நான் கடையில் நமக்கு வந்து பேட்ச் ஒர்க்குன்னு சொல்லிட்டு நிறைய டிசைன்ஸ் நமக்கு ஆரி ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுவாங்க, நிறைய ப்ளவுசஸில் வைப்பாங்க. அந்த பேட்ச் ஒர்க்கை வந்து நம்மளே கூட ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம போடுறது வந்து பிளாக் கிளாத்தில் போடுறோம் இல்லையா, அதே மாதிரி கேன்வாஸ் கிளாத்துன்னு சொல்லிட்டு டெய்லரிங் ஷாப் மெட்டீரியல்ஸ்லாம் விற்கிற கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். அதில் வந்து நம்ம இந்த பேட்ச் ஒர்க்கை பண்ணி கட் பண்ணிட்டோம்னா ஸ்டிச் கொடுக்கணும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பேஸ்டிங் ஃபேப்ரிக் க்ளூவை வச்சு ஒட்டி மட்டும் விட்டுடுவாங்க. அதனால தான் நமக்கு ஒரு வாஷ் பண்ண உடனே போயிடுது. பேட்ச் ஒர்க்குன்னா இந்த மாதிரி ஸ்டிச் கொடுத்தா தான் நமக்கு க்ரிப்பாக நிற்கும். ஸோ இந்த பேட்சஸை நம்மளே ரெடி பண்ணலாம். அதுக்கு வந்து நம்ம கேன்வாஸ் ஷீட்டில், தட் இஸ் கேன்வாஸ் கிளாத்துன்னு கேட்டால் கிடைக்கும்.
மீட்டர் வந்து 20 ருபீஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த கிளாத்தில் நம்ம இந்த ஆரி ஒர்க்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு அவுட்டரை கட் பண்ணிவிட்டு நம்ம ப்ளவுஸுக்கு எந்தெந்த இடத்துலலாம் நம்ம பேட்ச் ஒர்க் வைக்கணும்னு நினைக்கிறோமோ வச்சு பண்ணலாம். ஸோ அந்த பேட்ச் ஒர்க் தான் நம்ம இப்போ லேர்ன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து பீட் ஒர்க் கொடுத்துட்டோம் இந்த ஸ்டோனை சுற்றி. ஸோ இந்த ஸ்டிச்சஸ்லாம் ரொம்ப நல்லா பழகுனீங்கன்னா ஒரு ப்ளவுஸ் போடுறதுக்கான ப்ராக்டிஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ சின்ன சின்ன ஆர்டர்ஸ் ஒரே விட ஒரு 3000 4000 மேலே போகணும் தான் ப்ளவுசஸ் ஆர்டர்ஸ் எடுக்கணும் அப்படி கிடையாது. சிம்பிளாக 1000 1500 ரேஞ்சிலலாம் இந்த மாதிரி கவரேஜ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் இந்த ஸ்டிச்சஸ்லாம் போட்டு பழகுனீங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி ஆர்டர்ஸ் எடுத்து உங்களுடைய ஃபேமிலியில் ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் இதை வந்து எடுத்து சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு லேயர் வந்து நம்ம வந்து பீட் ஒர்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா ஸ்டோன் செயின் ஒர்க் அதுக்கப்புறம் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ஸ்டோன் செயின் ஒர்க் பண்ணுறோம் இந்த ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணி பேட்ச் ஒர்க்கில். ஸோ அதுக்கு எப்படி நம்ம ஸ்டிச்சஸ் எப்படி வைக்கணும்னு லேர்ன் பண்ணோமோ ஸ்டோன் செயின் ஒர்க்கு அந்த ஸ்டிச்சஸை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்த ஸ்டோன் செயினை நம்ம இங்கே வைக்கலாம். ஸோ இங்கே இருக்கிற டிராஃப்ட்டில் எப்படி நம்ம லேர்ன் பண்ணோமோ இந்த ஸ்டோன் செயின் ஒர்க்கை அதே மாதிரி ஸ்டிச்சஸை வந்து நம்ம இந்த இடத்துல போட்டுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு அது சரியாக வரலைன்னா பேஸ்ட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து இந்த ஸ்டிச்சஸை பண்ணலாம். நம்ம டைரெக்டாக பண்ணிகிட்ருக்கோம். இல்லை எனக்கு நகருது க்ளூ வச்சு ஒட்டிட்டா தான் எனக்கு கரெக்டாக வரும்னா அதுவும் பண்ணிவிட்டு இந்த ஒர்க்கை பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த பேட்ச் ஒர்க் முடிச்சாச்சு. இது பக்கத்துலேயே இன்னும் 2-3 லைன் ஸ்டோன் செயின் ஒர்க்கே பண்ணாலும் இன்னும் கிராண்டாக தான் இருக்கும் லுக்கு. ஸோ இந்த பேட்ச் ஒர்க் யூஸ் பண்ணியே நம்ம நிறைய டிசைன் ப்ளவுசஸில் பண்ணலாம். இந்த டிசைன் வச்சே நம்ம ஒரு ப்ளவுஸ் டெக்கரேட் பண்ணியும் முடிக்கலாம். ஸோ இதை நாட் போட்டு முடிச்சுட்டு பக்கத்துலேயே ஜரியில் செயின் ஸ்டிச் கொடுத்துருவோம் நம்ம. இந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டாலே வந்து டிசைன் வந்து பெருசாக பேட்ச் ஒர்க் கிடைக்கும்.
ஸோ பேட்ச் ஒர்க் ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஃபைனலாக நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஸ்டிச்சஸை யூஸ் பண்ணி, இந்த பேட்ச் ஒர்க்கை யூஸ் பண்ணியே நம்ம வந்து ப்ளவுஸ்லாம் டெக்கரேஷன் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.